All our friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the Mumbai Indians ஜெயிச்சிட்டாங்கல்ல. They bet SRH by 4 wickets. அதெல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? வில் ஜாக்ஸ். எஸ் 3 ஓவர் 14 ரன் 2 விக்கெட். இவ்வளோக்கு ஒரு பார்ட் டைம் பவுலர். அண்ட் 26 பால்ல 36 அடிச்சார் while chasing 3 fours and 2 sixes. ஸ்ட்ரைக் ரேட் 138. ஏன் முடிஞ்சு வரட்டான்னு கிளம்பிட்டார். இப்போ ஹார்திகோட குயிக் 21 வாஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். 233 ஸ்ட்ரைக் ரேட்டில் வித் 9 balls to spare ஜெயிச்சிட்டாங்க. ரைட், முரளி கார்த்திக் தான் இன்டர்வியூ எடுத்தார். ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார் டக்குன்னு பார்த்துருவோம். கேட்டார் முரளி கார்த்திக், ஸோ ஆர் யூ ஹாப்பி? ரிசல்ட்டு ஒன்று சாதகமாக போது போயிருக்கு, 2 மேட்ச்சு சந்தோஷமாக இருக்கா, 2 வின்னு ஜெயிச்சிட்டிங்கன்னு கேட்டார். ஹார்திக் பாண்டியா எஸ் அப்சல்யூட்லி, அண்ட் இன்றைக்கி ரொம்ப நல்லா போலிங் போட்டோம் நாங்கள், ஸ்பாட் ஆன், வெரி சிம்பிள், வி கெப்ட் இட் வெரி சிம்பிள், எதுவும் கிமிக் பண்ணாமல் பேசிக் திங்ஸ் கரெக்டாக பண்ணோம், ரைட்லி வி டிட். அண்ட் சர்டன் டெலிவரிஸ் டஃப் டு ஹிட். சில பால்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேட்டிங் பண்ணும்போது, அவங்களுக்கும் இருந்தது. வி மேட் ஷுவர் வந்து எதிரி டீம் அதான் எஸ்ஆர்ஹெச் குட் பால் அடிக்கணும்ட்டு. நான் கூட நேற்று சொன்னேன், குட் பாலில் குட் ஷாட் விளாட்றவங்க தான் குட் பிளேயர்னு, மற்றபடி வாச்சா அடிக்கிறது இல்லைன்னு. ஸோ அதுதான் சொன்னார், நிறையா குட் ஷாட் அவங்க விளையாட வேண்டிய மாதிரி நாங்கள் போலிங் போட்டோம், இந்த இடத்துல தான் கேம் எங்கள் சைடு மாறிச்சு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், இந்த பிச்சு ஒன்றும் எடுத்தோடனே டமால் டிவில் டமால் பேங் பேங்னு அடிக்கிற விக்கெட் இல்லை, வெரி ஸ்டிக்கி பிச்சு. அதுதான் ஒன் ஆஃப் த காரணமாக உங்கள் போலர் ரொம்ப நல்லா போட்டதுக்கு. நிறையா ஸ்லோவர் டெலிவரி போட்டாங்களா உங்கள் போலர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார். நாங்களும் பிச்சை பார்க்கும்போது நல்லா க்ரீன் கிராஸ் கவர் இருந்தது, பேட்டிங் பிச்சு பேருக்குன்னு நான் கூட நினச்சேன். பார்க்கும்போது தீபக் சார் 2-3 டெலிவரி பார்க்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு. ஸ்டாப் டன் கேம் பால், நினச்ச டயத்துக்கு பேட்ஸ்மேன் கிட்ட போல, அப்பே டிசைட் பண்ணிட்டேன்ட்டார். எஸ் பண்ணிட்டோம்னாரு. ரேதர் வி ரியலைஸ்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த பிச்சில் வந்து குடுன்னு ஓடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், வில் கெட் விக்கெட்ஸ், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து சேம் இன்டென்ட்டோடு நாங்கள் போட்டோம், மிக்ஸ்டு டெலிவரி நிறையா போட்டோம் வித் ஸ்லோவர் ஒன், ஸ்மார்ட்லி எக்ஸிக்யூட் பண்ணோம் போலிங்க. யாருக்கும் ரொம்ப நல்லா போட்டோம் மிடில் பேஸில், அதெல்லாம் ஒன் சம் ஆஃப் த ரீசன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், கரண் சர்மா இன்ஜூர்டு, போலிங்கே போடல, பட் அந்த இடத்த வில் ஜாக்ஸ் நடத்திட்டார் பிறகு. ஊஸ் வில் ஜாக்ஸ் நடத்திட்டார் பிறகு, அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் பிறகு, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. அப்சல்யூட்லி அப்படின்ட்டார். ஆமாம், அண்ட் த பியூட்டி ஆஃப் ஹேவிங் கேம், அதனால தான் அவரை நாங்கள் எங்கள் டீம்லேயே வச்சுருக்கோம். பர்ஃபார்ம் பண்ண டீமில் வச்சுக்க மாட்டோம், தெரியல, அப்படி தான் அதுக்கு அர்த்தம். அண்ட் அவர் வந்து கன் ஃபீல்டர் வேறு, வெரி வெல் போல்ட் அண்ட் குரூஷியல் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங். ஸோ 3 இருக்கிறனால 3 டைமென்ஷன் பிளேயர், வெரி லக்கி. அண்ட் எல்லாத்தோட இன்னொன்று இதை சொல்கிறேன், மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பால்லே கேட்ச் விட்டார் ஸ்லிப்பில். அது வேணும்னு விடுறதில்ல, பட் ஹி வாஸ் நாட் ரெடி. ஃபர்ஸ்ட் பால் இல்லை, அங்கே எங்கே வரப்போகுதுன்னு பவுன்ஸ் ஆகி எட்ஜ் ஆகிட்டனால விட்டார். பட் அதை காம்பன்சேட் பண்ணார், அதான் முக்கியம். சில பிளேயர்லாம் அதே நினச்சிட்டு இருப்பாங்க, 40 ஓவர் என்ன நான் கேட்ச் விட்டோமே, அடுத்த மேட்ச்சில் நம்ம இருப்போமா, 12th மேனா, இம்பேக்ட் பிளேயரா, ஐயோ லக்னோன்னா இன்னும் சுத்தம், ஓனர் வேறு திட்டுவார், இந்த மாதிரி பல விஷயங்கள் குழப்பங்கள் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவர் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கோம். பட் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு காம்பன்சேட் பண்ணி காட்டுறேன் பார், அந்த கேட்ச் விட்டதுக்குன்ட்டுன்னு விக்கெட் எடுத்ததாகட்டும், ரன்ஸை ஸ்கோர் பண்ணதாகட்டும், சூப்பர். அப்புறம் கேட்டாங்க, சேஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எந்த ஸ்டேஜில் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அக்சலரேட்டட் பண்ணணும், ஸ்பீட் அமுக்கணும் அப்படின்ட்டுன்னு சொன்னார். 42 பால் 42 தேவைப்பட்டது. அதுதான் ட்ரிக்கி சுச்சுவேஷன், எப்போதும் ட்ரிக்கி பார்ட், அங்கே தான் வந்து மாட்டிப்போம். ஒரே எக்ஸைட் ஆகிடக்கூடாது, ரன் பால் 42 அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் விக்கெட் லூஸ் ஆகிடும் நிறையா. அப்போ அந்த இடத்துல நிறைய விக்கெட் லூஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரில் வந்திருக்கோம். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம், அமைதியாக ஸ்டே காம் அண்ட் கூல். இந்த கேஆர் பண்ணிச்சு பார்த்துங்க, நான் கூட சொன்னேன் இல்லை 110 எடுக்க முடியாமல் டமால் டிமில் அடிக்க போய் அவுட் ஆனாங்கன்னு, அதை சொல்கிறேன். அது மாதிரி தான் நாங்கள் டிசைடட் காம் அண்ட் குவைட்டாக பொறுமையாக விளையாடணுன்னு. நடுவில் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு இவரே சொன்னார் நான் பேட்ஸ்மேன்ட்ட. அண்ட் போன மேட்ச்சில் ஞாபகம் இருக்கும், ராகுல் சர்மா, ஜெயவர்தனே, இன்னொரு கோச் அங்கேருந்து செய்கை மூலமாக சொன்னாங்க, கரண் சர்மா கொண்டு வான்னு, இதுதான் டீம் கேம். ஸோ நடுவில் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக் வரும்னு தெரியும். ஸோ விடின்ட்டு ப்ரெஷர் ஆஃப் ஆகிடுச்சு எங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் நீ டாஸில் சொன்ன டெல்லிக்கிட்ட ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரீஇக்னைட்டட் ஆகிட்டோம் எங்கள் டீமு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரெடியா அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன சிஎஸ்கே அப்படின்னு கேட்டார். அவர் பேரை சொல்லாமல் எப்படி, பேரை சொன்னாலே அதிரும் இல்லை, அதனால் ஞாயிற்றுக்கிழமை ரெடியான்னு அவருக்கும் புரிஞ்சிடுச்சு. எஸ், பேக்டு ஹவுஸாக இருக்கும் சொன்னார். இப்போயே நினச்சிப்பார், பாதி பேர் மஞ்சள் சட்டை போட்டு வந்து உட்காந்துருப்பான்னு. சரி, அவர் சொன்னார், ஆர்த்திக் பேக்டு ஹவுஸ், கிரேட் கேமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேம். 2 நாள் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வி சி தம் அகைன் ஆன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்கள பார்க்குறோம் பார் அப்படின்னு முடிச்சுக்கிட்டார்.
சிம்பிள் ஒன்று நோட் பண்ணேன். வர வர அவரோட ஹார்திக் பாண்டியோட டாக்கு, தி வே ஈ ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப் மெச்சூர்ட் ஆகிட்டே போகுது. அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பீங் ஏ கேப்டன் ஃபார் அ பிக் சைட் மும்பை இந்தியன்ஸ், காமன் கம்போஸ்டாக பேசணும். இஷ்டத்துக்கு இப்படிலாம் பேசுனார் அவர் போன வருஷம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாட்டி இந்தியாவுக்கு லீட் பண்ணும்போது வெளியில் க்ரௌடெல்லாம் அவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னா, வி டோன்ட் கேர் அபவுட் அவுட் சைட் நாய்ஸ்னார். அப்போது அவுட் சைடில் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் அப்படி தான் விளையாடுவோன்னு. நியூசிலாண்டில் நடந்தது இது 2 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் தாண்டி வந்துட்டார். ரைட்டு, தவறுதல் இருந்தால் நம்ம கற்றுக்க முடியும். தட்ஸ் குட். அண்ட் ரோஹித் சர்மா ஷேடோவிலே வந்தவர். ரோஹித் சர்மா ரீப்ளேஸ் பண்ணோம் ஆஸ் அ கேப்டன்னா. யூ ஷுட் நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஹவு டு யூ கண்டக்ட், எப்படி நீ பேசுகிற ப்ரெஸ்லே ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனிவே இது வளர போச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விக்டரி பற்றி? எந்த இடத்துல மேட்ச் திரும்பிச்சு, எப்படி ஜெயிச்சாங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபுல்லாக ப்ளூ. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குன்னு தெரியல. அதை ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன். நேற்று 2-3 பேர் கேட்டாங்க பிளேயிங் 11. ரைட், அப்டேட் பண்ணி குறைவு பார்த்தா திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.